ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சனி அப்படிங்கிற கிரகம் தான் மரபிலிருந்து நம்மளுடைய பாடி அப்படிங்கிறது டூல்ஸ் தான் இல்லைங்களா. டோட்டலாகவே டூல்ஸ் தான். நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது தனி, அது இயங்க கருவியாக இருக்கக்கூடிய டூல்ஸ் தான் நம்மளோட உடம்பு. அப்போ இந்த உடம்பு எங்கேருந்து வருது அப்படின்னா, இதுக்கு முன்னால் லாஸ்ட் ஜென்ரேஷன்ல தான் வருது. நம்மளுடைய மூதாதையர்கள்ட்டருந்து இந்த உடம்பு வருது. அப்போ இந்த உடம்பு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஊனங்கள் அல்லது குறைகளை குறிக்கக்கூடியது இந்த சனி தான். அதே போல் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவை குறிக்கக்கூடியதும் சனி தான். சிலர் ஜென்ரேஷனில் அவங்களுடைய படித்தே இருக்க மாட்டார் இருந்தாலும், ஆனால் செம நாலேஜாக இருப்பார். காரணம் என்னன்னா, அவங்க தாத்தா அப்பாலாம் செம நாலேஜாக இருந்திருப்பாங்க. ஊருக்குள்ளே பஞ்சாயத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பவரில் இருந்திருப்பாங்க அவங்க தாத்தா அப்பா. இவருக்கு அந்த இதுவே இருந்திருக்காது. இவர் ஏதோ காரணத்தினால குடும்பம் சின்ன பின்னமாகி இவர் எங்கேயோ மாட்டிக்கிட்டு ஒரு ஒன்றுமே இல்லாத ஆளாக இருந்தால் கூட அந்த நாலேஜ் செமையாக இருக்கும். அப்போ பூர்வீகத்துலேருந்து டெவலப் ஆன அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன அந்த நாலேஜ் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்போ சனி உச்சத்தில் இருந்தால் பூர்வீகத்திலிருந்து முழுமையாக கடத்தப்பட்டிருக்கும். எது அப்படின்னா, நன்மையும் தீமையும் சேர்த்து. இப்போ நன்மையும் தீமையும் சேர்த்தே கடத்தப்படும் பொழுது இந்த சனி என்ற கிரகம் ஒரு ஜாதகத்திலே ஒரு நம்மளுடைய விதிகளின்படி தன்னுடைய ராசிக்கு 7ஆம் ராசியில் உச்சப்பாகையில் நீச்சப்பாகையில், பாகைனா ராசின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இது மாதிரி எப்படி இருந்தாலும் சனி அங்கே சார்ஜ் எடுத்துருச்சு அப்படின்னா, மொத்தமாக பூர்வீக சம்பந்தமான அந்த வாசனை, விஷய வாசனைன்னு சொல்லுவாங்க, அந்த வாசனை முழுமையாக கடத்தப்பட்டிருக்கும். அப்போ இவங்க தான் தொடர்ந்து குடும்பத்தில் அடி வாங்கிக்கிட்டே இருக்க ஆளுகளாக இருப்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுக்காக அவங்க குடும்பம் கஷ்டப்படுதுன்னே தெரியாது. நல்ல குணம் தான், நல்ல ஒரு எவனுக்கும் பாவம் செஞ்சதில்லை, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க இல்லைங்களா. அது மாதிரி ஆளுகள் இருக்காங்க இல்லைங்களா. அதெல்லாம் இந்த பூர்வீகத்திலேருந்து கடத்தப்பட்ட பாவங்கள். உடனே இது என்னடா பாவம் தோஷம்னு பேசுனாலும் நினைக்காதீங்க, நம்ம எல்லாத்தையும் தான் பேசுகிறோங்க. அப்போ இந்த சனி ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியத்துவம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகம் செம்ம நாலேஜாகவும் இருப்பாங்க, செம்மையாக அடி வாங்குற ஆளாகவும் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஜாதி திருமணம், ரெட்டை குழந்தை பிறக்கிறது, ஒரு குழந்தை பிறந்து இறந்துடுறது, கருவுலேயே ஒரு குழந்தை இறந்துடுறது, ஒரு சில குழந்தைகள் வளர்ந்து ஒரு 30 வயசு 25 வயசு இருக்கும்போது இறந்துடுறது, திடீர்னு 25 26 வயசு இருக்கும்போது இவங்களுக்கு குழந்தை சம்பந்தமான இல்லைன்னா வாரிசை தொடர முடியாத சில சிக்கல்களை ஏற்படுத்திட்டு போயிடுறது. புரிஞ்சுக்குங்க, அப்படி பிரச்சனைகளை கொடுத்துருது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இது என்ன மாதிரிலாம் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா, பூர்வீகத்தில் புரிஞ்சு வந்த சொத்து இவங்களுக்கு நிற்கும் கடைசியாக. சரியாக புரிஞ்சுக்குங்க, எதையுமே டீப்பாக புரியுங்க. மேலோட்டமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை புரிஞ்சுக்கவே முடியாது. நான் ரொம்ப அடிக்கடி சொல்கிறது தான், ஆழமாக புரிஞ்சுக்குங்க. இது சாதாரணமாக ஜோசியத்தை எல்லா பாரம்பரிய மெத்தடு மாதிரி மனப்பாடம் பண்ண முடியாது. உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் பிறந்திருக்காங்க. அந்த குடும்ப வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய வீடு. இந்த தெருவுலேருந்து அந்த தெருவு வரைக்கும் இருக்கக்கூடிய வீடு. அப்படியே அந்த 10 பேரும் கூடி குழாவி மகிழ்ச்சியாக அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. கொள்ளையில் மாடு இருக்குது, எப்போ பார்த்தாலும் அது எல்லா வீடுகள் ஃபுல்லாக பொம்பளை பிள்ளைகளாக விளையாடுது, பொம்பளைகளாக சமைக்கிறாங்க. சமையல் ரூமுக்குள்ளே கூட 5 பொம்பளை உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல ஆண்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இந்த பக்கமாக மூட்டை தூக்கிட்டு போகிறாங்க, அந்த பக்கம் அரிசி கொட்டுறாங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சி ததும்ப இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மெதுவாக உடையும். அப்போ என்ன ஆகும், இந்த குடும்பத்துலேருந்து எல்லோரும் ஃபாரின் போவாங்க, வேறு வேலைக்கு போவாங்க, அப்படி போவாங்க இப்படி போவாங்க, பூர்வீகத்துலேருந்து உடையுவாங்க. அப்போ கடைசியாக ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. அந்த குடும்பமும் இறந்து போயிடும். இறந்து போனோடனே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரம்பேத்திகளுக்கு அந்த வீடு சில்லியாக, அதாவது கண்ணாடி போட்டு உடைச்சா எப்படி சில்லாக போயிடுமோ, அதுவும் டெம்பர்டு கிளாஸ். சாதாரண கிளாஸ் உடைச்சா கூட பெரிய பீஸுகளாக விழுவும். இந்த டெம்பர்டு கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப டெம்பர் பண்ண கிளாஸை ஒரு இடத்துல லைட்டாக டொப்புன்னு தட்டினீங்கன்னா சில்லியாக உதிரியாக கற்கண்டு மாதிரி போயிடும். அப்படி ஒரு செதறி இருந்த குடும்பம். இந்த குடும்பம் செதறி கடைசியாக எங்கே போய் நிற்கும், இதனுடைய நீட்சி இந்த குடும்பம் செதறி இந்த குடும்ப சொத்து சின்னதாக ஆகி எவனாச்சும் ஒருத்தன்ட்ட போய் மாட்டோம். அவன் குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குடும்பம் அப்படியே 0 ஆயிரும், நிர்மூலமாயிரும். அவனுடைய வாரிசே இருக்காது அவனுக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ண மாட்டான். இல்லைன்னா கல்யாணம் பண்ண பொம்பளை ஒரு பொம்பளையோட கூப்பிட்டு வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். சரியாக புரிஞ்சுக்குங்க. இந்த செதறிய குடும்பங்கள் அங்கங்கே இதனுடைய சொத்தை பயன்படுத்தாமல் அவங்கவுங்களாவே சுயமாக முன்னேறி சுயம்புவாக முன்னேறி வெளியே போயிடுவாங்க.
ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா பூர்வீகத்திலேயே இல்லைன்னா அதை சுற்றிக்கிட்டே நான் பெரிய ஆள் ரவுடி அது இது நான் அந்த குடும்பம்னு சீன் போட்டுக்கிட்டு அலைஞ்சு அவன் குடும்பம்லாம் வீணாக போய் அவங்க அம்மா செத்து அவங்க அப்பா செத்து இவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல் இவன் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளையோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கள்ளத்தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த கள்ளத்தொடர்பு வச்சு அவனுடைய புருஷன் செத்து போயிட்டு இந்த பொம்பளையோடையே இவன் வாழ்க்கையை நடத்திடுவான், இவனுக்கு வாரிசே இல்லாமல் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், இது வந்து ஜென்ரேஷன் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய எரர், ஜெனட்டிக்கல் எரர். ஓகேங்களா? இந்த எரர் எது குறிக்குது அப்படின்னா சனி குறிக்குது. அப்போ இந்த சனி வந்து பவர் எடுத்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலை நிரந்தரமின்மை, அடிச்சு பந்தாடுறது வாழ்க்கையில், இதெல்லாம் காரணம் இல்லாமல் நடக்குங்க. அவன் சனி உச்சமானவன், சனி நீச்சமானவன், சனி ஆட்சியானவன், சனி ஆட்சிக்கு 7 இருக்க வேண்டிய வாழ்க்கை எல்லாத்துலேயுமே செம நாலேஜான ஆளாக இருப்பான். அவனுடைய நாலேஜை அடிச்சுக்கிறதுக்கு அந்த தெருவில் அந்த ஏரியாவில் அந்த கம்பெனியில் எவனும் இருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் மேலே போயிட்டே இருப்பான், இவன் மட்டும் கீழே இறங்கிக்கிட்டே இருப்பான். ஆனால் நாலேஜ் நிறைய இருக்கும். இவன்ட்ட எந்த சப்ஜெக்டை பேசுனீங்கனாலும் சக்ஸஸ் பண்ணி பேசுவான், பக்காவாக பேசுவான். இவன்ட்ட போய் ஐடியா கேட்டிங்கன்னா இவன்ட்ட ஐடியா கேட்பாங்க எல்லாரும் வந்து. ஆனால் எதுவுமே வந்து இவனுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வராது. காரணம் இது வந்து ஜெனட்டிக் டிஸார்டர். இது அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி முக்கியத்துவம் பெற்றால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன பிரச்சனை வருங்க, தொடர்ந்து வழக்குகளுக்குள்ள போய் சிக்கிக்குவான், எதை தொட்டாலும் இழப்பு வரும். இவன் வந்து இவனுக்கு எவன்லாம் உதவுறானோ அவனுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும். இவன் என்ன திட்டங்கள் போட்டாலும் அந்த திட்டங்கள் அப்படியே சுலோவாயிரும். இவன் என்னதான் உட்காந்து திங்க் பண்ணி நம்ம ஏன்டா இப்படி ஆயிட்டோம்னு சொல்லி திங்க் பண்ணி கண்டுபிடிச்சா கூட அந்த எண்ணத்துக்குனால இந்த பிரச்சனை நடக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப உழைப்புகளை போட்டுக்கிட்டே இருப்பான், கொட்டிக்கிட்டே இருப்பான், ஆனால் எதுவும் நடக்காது. தான தர்மம் பண்ணணும்னு நினச்சி தான தர்மங்களும் பண்ணி பார்ப்பான், அப்பையும் சரி பண்ண முடியாது. அதாவது வந்து இவன்ட்ட நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அருவருப்பே இல்லாமல் செய்வாங்க. சனி முக்கியத்துவம் பெற்றுச்சுன்னா எந்த வேலையும் அருவருப்பு இல்லாமல் செய்வா. அப்படி 500 ரூபா கொடுக்குறேன் சார், அந்த சாக்கடை க்ளீன் பண்ணி விடுங்கன்னா சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அழகாக இறங்கிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து நேர்மையாக இருக்கிறோம் நம்ம அப்படின்ற ஒரு தெனா விட்டு இருக்கும், கெத்து இருக்கும், கொழுப்பு இருக்கும். அப்போ எதையுமே செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு வெறித்தனமான துணிச்சல் அப்படின்றது இந்த ஆளுகளுக்கு தான் இருக்கும். எந்த இதை பற்றியும் சிந்திக்க மாட்டாங்க. அதாவது வந்து இப்போ செஞ்சால் நாளைக்கு இது நடக்குன்றதை பற்றி சிந்தனையே கிடையாது. இந்த டயத்தில் நான் வந்து இந்த வேலையை நான் தெளிவாக நிதானமாக திருப்தியாக செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு இவங்க இருப்பாங்க. இவங்களை வந்து நீங்கள் ஈஸியாக ஏமாத்திடலாம். உங்கள் என்ன சார் இப்படி சூப்பராக வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் காசு வாங்க மாட்டார் இருந்தாலும். அப்போ எல்லா சூழலோடையும் ஒத்து போவாருங்க இருந்தாலும். நடுநிலையான ஆள் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாயத்து பண்ணுறதுல ஆர்வம். ஏதாச்சும் ஒரு குடும்பத்தில் சண்டைனா இந்த ஆள் ஓடி போய் உட்காந்து நடுநாயகம் பண்ணுவான். இப்போ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த ஆள்கிட்ட நீங்கள் என்ன சண்டை போடுங்க, ஒரு 2 மாதம் கழித்து அந்த ஆளை பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு வந்து கை கொடுப்பார். அந்த ஆள் இந்த யார், இந்த சனி பவரான ஆள் மறந்துடுவாருங்க எல்லாத்தையுமே, எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டான் அந்த ஆள் வந்து யதார்த்தம், அதாவது வந்து வெகுளின்னு சொல்கிறாங்களே, அது அந்த ஆள் வந்து இந்த சனி பவரான ஆள் தான். எதுக்காக வாழ்க்கையில் குழப்பம் வருதுன்னு அந்த ஆள்னால கண்டுபிடிக்க முடியாது. சில குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பங்கள் தொடர்ந்து நலிவடைஞ்சுக்கிட்டே வரும். வெறும் பொம்பளை பிள்ளைகளாக சாவும், இல்லைனா ஆம்பளை பிள்ளைகளாக சாவும், இல்லைனா குழந்தை பிறந்து சாவும், இல்லைன்னா அந்த வாரிசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமே கல்யாணம் டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணாமல் சாமியார போயிடுவான், ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணுற வயசில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான், ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறப்ப அவன் ஓடி போயிடுவான். அப்போ இவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் சரியாகவே நடக்காமல் இழுத்துக்கிட்டு போயிருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இவனை நீங்கள் எங்கே விட்டாலுமே வந்து வாதங்கள் சூப்பராக செய்வாங்க. அதே மாதிரி யாராச்சும் ஒரு 10 பேர் செம முடிவில் இருக்கிறாங்க அப்படின்னா இவனை ஒருத்தனை விட்டால் போதும் அந்த முடிவை கலைச்சி விட்டு வந்துடுவான். அவ்வளோ டேலண்டாக பேசுவான், அவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இருக்குது. எவனுடைய புரிதலையும் குழப்பி விடக்கூடிய சாதுரியமான பேச்சு வந்துட்டு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. என்னதான் இவன் என்ன டேலண்டாக இருந்தாலும் சரிங்க, இவன் குடும்பம் பிரிய போகிறது உறுதி. அப்போ இதை எப்படி தடுக்கிறது, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பேசலாம். அப்போ இந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய குடும்ப சொத்துக்கள் சகோதரிகளுக்கு பிடிக்காமல் சண்டையாகவே வந்துகிட்டே இருக்கும். ஒரு சொத்தை ஒருத்தர் மட்டும் அபகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அப்போ இந்த குடும்பங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே சனியினுடைய தன்மை பெருசாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ பலன் சொல்ல முடியும். நான் வந்து இப்போ உங்களை வந்து லக்னமோ தசாபுத்தி இது எதுவுமே இல்லை அப்படின்றதா அந்த சனியை மட்டும் நான் வச்சு சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வியாதிகள் இவங்க வீட்டில் வரும்னா முடக்கு வாதம் வரும். மேலே மாடி வந்து கீழே விழுந்துருப்பார். இவர் ஒரு தடவையாச்சும் மாடியிலேருந்து கீழே விழுந்து, இல்லைனா எவனாச்சும் தூக்கிட்டு போய் கீழே விழுந்து, எதுலையாச்சும் மரத்தில் ஏறி கீழே விழுந்து, சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? மரத்தில் ஏறி கீழே விழுகிறது, ஏதோ ஒரு உயரத்திலிருந்து கீழே விழுவது, யாராச்சும் கல் விட்டு அடிச்சு டமால்னு மண்டையை அடித்து உடச்சிருப்பாங்க. அது மாதிரி நடக்கிறது, தாக்கப்படுறது, யார் மூலியமாவது தாக்கப்படுறது, காது தலை கால் இதெல்லாம் வந்து அடிபடுறது, தாக்கப்பட்டு அந்த தாடை பிட்டம் அந்த ஆசனம் உட்கார்ற பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் வந்து தாக்கப்படுறது, இது மாதிரி விஷயங்கள்.
இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவருக்கு வருங்க. நரம்பு, குறிப்பாக காலுக்கு போகக்கூடிய நரம்பு, அது வந்து L1, L2, L4 அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டுலேருந்து வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படுறது. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நாக்கு ட்ரை ஆயிடுறது. தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் தும்பிக்கிட்டே இருப்பான். ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து தும்மல் சத்தம் வந்துச்சுனால அந்த வீட்டில் எவனோ ஒருத்தர் சனி சம்மந்தமான ஆள் ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம். அந்த குடும்பத்துக்குள்ளே தும்மல் வந்துட்டே இருந்தால் அந்த குடும்பம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது வந்து தும்மல்னால வரல, அந்த குடும்பத்தில் சனியினுடைய தன்மை அதிகமாக தான் அவங்க வீட்டில் தும்மலே வரும். அதுக்கப்புறமா எலும்பு வளைஞ்சிருங்க சிலருக்கு. சிலருடைய விரல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கட்டவரல் வளைஞ்சிருக்கும். சில பெண்கள், குடும்ப பெண்களுடைய வேலை பார்த்து கட்டவரல் வளைஞ்சிருக்கும். கால் வந்து பாதம் வந்து அப்படியே இந்த வாத்துக்கால் மாதிரி ஆயிரும். அப்போ இது மாதிரி ஆகிறதெல்லாம் இந்த சனியுடைய தன்மை தான். குற்ற உணர்வு ஏற்படுத்திக்கிட்டு அதையே ஒரு நோயாக மாற்றிக்கிறது. மனப்பிறழ்வு, நல்லா இருக்கவங்க திடீர்னு பைத்தியமாயிடுவாங்க. அப்படி ஆளுகள்லாம் இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. கீழே விழுந்து இந்த வலுப்பு வந்துடுறது. அப்போ எதெல்லாம் இது மாதிரி நோய்கள் வருதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சனியினுடைய தொந்தரவுகளால் வருது. அப்போ ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே ஒரே செகண்ட்லேயே அவனுடைய டோட்டல் லைஃப்பை அடித்து தடன்னு உடச்சிடலாம். அப்போ இது வந்து என்னென்னா ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கக்கூடிய ஆள். இந்த ஆள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தாத்தா குணம், இவங்களுடைய பூர்வீகத்தினுடைய குணங்கள் அப்படியே பிரதிபலிக்கும். இந்த ஆள்கிட்ட நேரடியாகவே பிரதிபலிக்கும். இந்த ஆள் செஞ்ச வேலையை பூரா அவங்க தாத்தையும் செஞ்ச வேலையை தான் செய்வான். எல்லாருமே அமைதியாக இருப்பான். இவன் மட்டும் போயிட்டு பூர்வீகத்தில் போய் வாழ போகிறேன், பூர்வீகத்தில் எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்குது. அங்கே போனாலே இவனுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி உள்ள அப்படியே ஒரு போதை அடித்த மாதிரி இருக்கும். இவன் வேறு ஊரில் தான் இருக்க முடியும். இவனால் வெளியே அனுப்பிச்சுட்டே இருக்கும், ஊரை விட்டு தெளிய இருக்கும் இயற்கை. ஆனால் இவன் இருக்க மாட்டான், உள்ளே வந்துட்டே இருப்பான். அப்போ இவன் என்ன செய்வான், அந்த ஊருக்குள்ளேயே இருக்கணுன்ற ஆசை, அந்த உணர்வுகளை ஏற்படுத்தி இவனை இங்கே கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ ஊரில் எவனுமே அதில் செய்ய மாட்டான். இவன் மட்டும் குலதெய்வ கோயில் வழிபடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி செய்வான். அப்போ இதெல்லாம் புரியும் பொழுது இவனுக்கு இதுதான் பிரச்சனைன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதுபோல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இதுபோல் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 220631.